இப்போ அது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த கரெக்டா அந்த பாஸ்வேர்டு வந்து கெஸ் பண்ணிருச்சு. ஹாய், வெல்கம் டு EasyCyberSec, the best cyber security training. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங். ஸோ பாஸ்வேர்ட்னா என்ன, அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாஸ்வேர்டு எதுக்கு நம்ம என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த பாஸ்வேர்டை ஒப்டெயின் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தென் வில் கோ டு கிராக்கிங் த பாஸ்வேர்ட் அண்ட் தென் ஃபைனலி வி வில் சி அ டெமோ. பாஸ்வேர்ட் அண்ட் இட்ஸ் குவாலிட்டிஸ். உங்களுக்கு ஐடியலி தெரிஞ்சிருக்கும் ஒரு பாஸ்வேர்ட்னா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி. ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் வந்து அ பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ ஒரு பாஸ்வேர்டோட டாப் குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின்லி வந்து லென்த். A good password should be very lengthy. At least 16 characters வந்து recommended length. அடுத்து வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி, அதாவது அந்த 16 கேரக்டர்ஸுமே வந்து சிம்பிள் ஆல்பபெட்ஸா இல்லாம மிக்சர் ஆஃப் ஆல்பபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ். அந்த ஆல்பபெட்ஸுமே வந்து லோவர் கேஸ் அப்பர் கேஸ், அதாவது ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கணும். அது போக there should be no words inside the password. அடுத்து வந்துட்டு ஸ்டோர்டு சேஃப்லி. நீங்க பாஸ்வேர்டு என்னதான் வந்து நீங்க கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் ஸ்டோர்டு சேஃப்லி, அப்போ அந்த பாஸ்வேர்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்ட்ராங்கா வச்சும் யூஸ் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம சேஃபா ஸ்டோர் பண்ணும். சேஃபா ஒரு பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்றது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ தட் அந்த பாஸ்வேர்ட் டேட்டா பேஸை பார்த்தாலுமே கூட அந்த பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆயிருக்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் ஆன் அ பாஸ்வேர்ட். அதாவது ஒரு பாஸ்வேர்டு மேலே எந்த மாதிரி, அதாவது ஒரு பாஸ்வேர்டு ஒப்டெயின் பண்ணவோ இல்லை அந்த பாஸ்வேர்டு பிரேக் பண்ணவோ என்ன மாதிரி எல்லாம் அட்டாக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது. ப்ரூட் ஃபோர்ஸ் பத்தி நம்ம வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடா ஒரு யூசர் நேம் பின்னாடி ஒரு பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து அது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இதுக்காக வந்துட்டு மெயினா நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் வந்து ப்ரூட் ஸ்ப்ரே, நெட்வொர்க் சர்வீசஸ் ஹேக் பண்ண. அதே மாதிரி ஹைட்ரா அண்ட் மெடூசா, இது ரெண்டையுமே நீங்க இந்த 3 டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நெட்வொர்க் சர்வீஸ் வந்து கிராக் பண்ணலாம். அது போக பர்ப் ஸ்வீட் வச்சு வெப் அப்ளிகேஷன்ஸை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்துட்டு சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது உங்ககிட்ட இருந்தே உங்க பாஸ்வேர்டை எடுக்கிறது. இதுக்கான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். சில டைம் வந்து போன் மூலியமா கேட்பாங்க, there has been a breach in your account. அதாவது ஃபாரின்ல இருந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு they will tell you there has been a breach in your account, we immediately need your password to solve this error. அந்த மாதிரி அது ஒண்ணு. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சைட்டோட லிங்க் அனுப்புறது, நீங்களும் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிடுவீங்க. அதை பார்த்தா அது ஃபேஸ்புக் கிடையாது, வேற ஏதாச்சும் ஒரு சைட்டா இருக்கும். பட் இட் வில் லுக் வெரி சிமிலர் டு ஃபேஸ்புக். நீங்களும் ஃபேஸ்புக் நினைச்சு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடுவீங்க. அண்ட் இன் தட் கேஸ் த பாஸ்வேர்ட் வில் கோ டு தி அட்டாக்கர். XSS மூலியமாவும் பாஸ்வேர்ட் ஸ்டீல் பண்ணலாம். அது நம்ம XSS டெமோல ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு ஹேஷ் கிராக், அதாவது அந்த நம்மளோட பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த என்கிரிப்ஷன் பேரை வந்து ஹேஷ்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த என்கிரிப்ஷனை வந்து கிராக் பண்றது. நவ் திஸ் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய காம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படும், ஒரு பெரிய வேர்ட் லிஸ்ட் தேவைப்படும், நிறைய செட் ஆஃப் டூல்ஸ் தேவைப்படும். அது போக உங்களுக்கு நல்ல டைம் தேவைப்படும் இந்த கிராக் பண்றதுக்காக. நவ் இந்த பாஸ்வேர்ட் கிராக்கிங்காக, அதாவது மெயின்லி இந்த காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு கிராக்கிங்காக யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா cewl, crunch, அதுக்கப்புறம் வந்து GitHubல இருந்து if you manage to get any wordlist. அது போக there is a very important tool called Hashcat. அதுக்கப்புறம் you can also use John the Ripper. பட் இந்த வீடியோல வந்து we will work only with Hashcat. அது என்ன வந்து Hashcat is the latest tool. அது போக Hashcat வந்து can use your computer's graphics card, GPU சொல்லி சொல்லுவாங்க, கிராபிக்ஸ் கார்டை. அதை யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் கிராக் பண்ண முடியும் ஹேஷ்கேட்டால. சரி, ஓகே, ஜிபியூவோட ஐடியலி CPU தானே பவர்ஃபுல் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னவே எஸ் CPU தான் பவர்ஃபுல். பட் என்ன ஆகும்னா இப்போ CPUக்குள்ள வந்து நீங்க கோர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 கோர்ஸ் 7 கோர்ஸ் அந்த மாதிரி சொல்லி. அது என்னன்னா வந்துட்டு ஒவ்வொரு கோருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் காம்படிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த 1 கோர் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே வந்து 3, 4, 5, 6, 7 கோர்ஸ் இருந்துச்சுன்னா at a timeல 7 different tasks வந்து அதால பண்ண முடியும். So that is why they brought in course.
இப்போ இது எல்லாமே வந்து சிபியூல. இதே ஜிபியூல போனீங்கன்னா வந்து கோர்ஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது, பட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சின்ன சின்ன மைக்ரோ கோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னா வந்துட்டு சரி ஓகே சிபியூல வந்து 7 வெரி ஸ்ட்ராங் கோர்ஸ் இருக்கு, ஜிபியூல வந்துட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெண்டும் கம்பேர் பண்றப்போ ஒரு ஷார்ட் டாஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஓகே உங்க சிபியூவிலே ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம். ஆனா ஒரு லென்த்தி கால்குலேஷன், நீங்க லென்த்தி அரித்மெட்டிக் ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்க சிபியூ வந்துட்டு அந்த 7 கோர்ஸ் வச்சு கொஞ்சம் இதாயிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஜிபியூ கொடுத்தீங்கன்னா அந்த 1000 கோர்ஸ்குள்ளேயுமே வந்துட்டு அந்த ப்ராப்ளமே தானா தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அதை வந்து இன்னும் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இருக்கிறது விட thousands ஆஃப் நார்மல் பர்சன் இருக்கிறது இஸ் ஈவன் மோர் பெட்டர்ங்கிற மாதிரி. நவ் கோயிங் ஃபார்வர்ட், why யூஸ் என்கிரிப்ஷன்? இப்போ இந்த பாஸ்வேர்டு எதுக்கு நம்ம என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்கன்னு சொல்லி, as I told you, the process of பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்றது வந்து ஹேஷிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இட்ஸ் a little different from நார்மல் என்கிரிப்ஷன். இது வந்து நம்ம கிரிப்டோ கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது ஏன்னா வந்துட்டு ஹேஷை வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. மற்ற என்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்க கீ வச்சு ரிவர்ஸ் பண்ணிட முடியும், பட் ஹேஷிங்க்கு வந்து கீனே சொல்லி ஒன்று கிடையாது. ஸோ உங்களால் அந்த ஹேஷை வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஓகே சரி, அந்த ஹேஷிங்கோட டெமோவும் நம்ம பார்த்துருக்கோம், அதோட ஒர்க்கிங் எப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஹேஷிங்கை வந்து இது பண்ண முடியாதுன்னா, ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னா வந்துட்டு எப்படி அதுலயும் அட்டாக்ஸ் நடக்குதுல்ல, அது எப்படி நடக்குதுன்னா வந்துட்டு மெயின்லி சம்திங் கால்ட் அஸ் கொலிஷன் அட்டாக்ஸ். இந்த கொலிஷன் அட்டாக்னா என்ன ஆகும்னா வந்துட்டு, லெட்ஸ் டேக் அ சினாரியோ. ஒரு ரூம்குள்ள 100 பீப்புள் இருக்காங்க. அந்த 100 பீப்புள் இருக்கும்போது ஒருத்தங்களோட நேமும் இன்னொருத்தங்களோட நேமும் அட்லீஸ்ட் 2 பீப்புளோட நேம் சிமிலரா இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு, கரெக்டா? அதே சினாரியோல ஒரு 2 பீப்புளோட பர்த்டே வந்து சிமிலரா இருக்க சான்ஸும் அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் 2 பேரோட பாஸ்வேர்டும் சேமா இருக்க வந்து சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெட்ஸ் சே வி டேக் ஒன் ஹேஷ், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஹேஷ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு, அதாவது என்கிரிப்ட் ஆன பாஸ்வேர்டு இருக்கு. இந்த 100 பேரோட பாஸ்வேர்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ யாராச்சும் ஒருத்தரோட பாஸ்வேர்டு வந்து இந்த ஹேஷுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி நடக்கும்னா, லெட்ஸ் சே நம்மளோட பாஸ்வேர்டு வந்து டாக், அதை வந்து நீங்க ஹேஷ் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஆல்பனியூமரிக் வேல்யூஸா மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு அல்காரிதம் வச்சு அதாவது இந்த வேர்டு வந்து ஒரு அல்காரிதம் வச்சு இந்த ஆல்பனியூமரிக் ஸ்ட்ரிங்கா வந்து மாறுது. ஓகே, இப்போ அந்த அல்காரிதம் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நவ் இந்த டாக் மாதிரி இன்னும் அந்த ரூம்ல இருக்க 100 பேருக்கு யாராச்சும் ஒருத்தங்களோட பாஸ்வேர்டு வந்து டாகா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த டாக் வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டே வரும். என்கிரிப்ட் பண்ணி இது கூட கம்பேர் பண்ணுவோம். சம் ஒன்ஸ் பாஸ்வேர்ட் மேபி ஆப்பிள், என்கிரிப்ட் பண்ணிட்டு இது கூட கம்பேர் பண்ணலாம். ஓகே, இல்ல ஆப்பிள் கிடையாது. சம் ஒன்ஸ் மேபி கேட், அதை என்கிரிப்ட் பண்ணி இது கூட கம்பேர் பண்ணா இல்ல ராங். அதே மாதிரி சம் ஒன் மைட் பி டாக், அதை என்கிரிப்ட் பண்ணி இது கூட கம்பேர் பண்றப்போ ஓகே மேட்ச் ஆயிரும். அப்போ இது பின்னாடியும் டாக் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் ஹேஷஸ் ஆர் கிராக்ட். இப்போ இந்த பாப்புலர் ஹேஷிங் அல்காரிதம்ஸ் வந்துட்டு SHA-1, SHA-2, SHA-3, MD4, MD5 அண்ட் Bcrypt. இதுல இந்த ரெட்ல மார்க் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்செக்யூர் ஹேஷிங் அல்காரிதம்ஸ். தேர் ஆல் பீங் கிராக்ட் ஈஸிலி. அதுவும் இப்போ மாடர்ன் சிஸ்டம்ஸ்ல வந்து அவ்வளோக்கா இதை பார்க்க முடியாது, பட் வைட் ஸ்ப்ரெட் யூசேஜ் இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட் அப், இந்த மாடர்னா யூஸ் பண்ற ஹேஷஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் செக்யூரா இப்போதைக்கு இருக்கிற ஹேஷஸ் வந்துட்டு SHA-3 அண்ட் Bcrypt ஹேஷஸ். நவ் இந்த ஹேஷ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சால்ட் வேல்யூவை இக்னோர் ஃபார் ரைட் நவ். ஸோ ஒரு யூசர் நேம் இருக்கு, அந்த யூசர் நேமுக்கு வந்து அந்த யூசருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. ஓகே, அந்த பாஸ்வேர்டை ஒரு அல்காரிதம் நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி, இந்த SHA-256 இஸ் நத்திங் பட் SHA-2 தான். ஓகே, ஸோ அந்த அல்காரிதம் இதுல இருந்து ஏதோ ஒரு அல்காரிதம் செலக்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த அல்காரிதம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்பனியூமரிக் ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகும். இதே சேம் பாஸ்வேர்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து SHA-256 கொடுத்துருக்கு, இதை வந்து Bcrypt கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், SHA-1 கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி யூஸ் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ். இப்போ இந்த பாஸ்வேர்ட்ஸை வந்து இன்னும் செக்யூரா ஸ்டோர் பண்றதுக்காக they use something called as salts.
இந்த சால்ட்ஸ்னா என்னன்னா வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து யூசர் நேம் இதை டைப் பண்றீங்க, பாஸ்வேர்டு இதை மட்டும் தான் நீங்க டைப் பண்றீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி admin 123 தான் நீங்க டைப் பண்றீங்க. ஆனா அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா வந்துட்டு அது கூட ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு லென்தி ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆத்தென்டிகேட் பண்றப்போ நீங்க யூசர் 1ன்னு சொல்லி இந்த பாஸ்வேர்ட் டைப் பண்றீங்களா, அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும் என்ன ஸ்ட்ரிங் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணோம்னு சொல்லி. ஸோ நீங்க டைப் பண்ற பாஸ்வேர்டு கூட இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் செக்யூரிட்டி. அதாவது மாடர்ன் சிஸ்டம்ஸ்ல சால்ட் பண்ணி தான் பாஸ்வேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பட் டாப் செக்யூர் சிஸ்டம்ஸ்ல இது சொல்லலாம். பட் இன்னும் வைட்லி இந்த சால்ட் பண்ணி யூஸ் பண்றது வந்துட்டு டிப்ளாய் பண்ணதே இல்லை. இன்னொன்னு இந்த சால்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சால்ட் யூசேஜ்லயும் வந்துட்டு நிறைய வந்து டூ மெயின் வீக்னஸஸ் இருக்கு. அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு இந்த சால்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு யூசர் 1க்கு வேற சால்ட், யூசர் 2க்கு வேற சால்ட் இருக்கு. சப்போஸ் எல்லா யூசருக்குமே சேம் சால்ட் இருந்துச்சுன்னா வந்து அந்த சால்ட்டை நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி பாஸ்வேர்டை வந்து கிராக்கிங்ல நம்ம இறங்கிட முடியும். அதே வந்துட்டு சப்போஸ் இந்த சால்ட் லென்த் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே கூட, சால்ட் வேல்யூ டிஃப்ரெண்டா இருந்தாலுமே கூட, இந்த சால்ட் லென்த் சின்னதா இருந்துச்சுன்னு வைங்க, அப்பவும் அதை ஈஸியா கிராக் பண்ணி நம்ம வந்து ஹேஷை கிராக் பண்ற ப்ராசஸ்ல இறங்கிட முடியும். ஓகே, நவ் கோயிங் ஃபார்வர்ட் இந்த பாஸ்வேர்டு வந்து கிராக்கிங் பண்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாஸ்வேர்ட் கிராக்கிங் இஸ் நாட் ப்ரூட் ஃபோர்ஸ் ஆர் நாட் சோஷியல் இன்ஜினியரிங். அந்த ஹேஷ் வந்து பிரேக் பண்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிராக்கிங் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹேஷ் தேவை. அதாவது இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டு இருக்கு. லெட்ஸ் சே சப்போஸ் நீங்க வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலியமாவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அட்டாக் மூலியமாவோ ஒரு டேட்டா பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள இருந்த அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து திருடிட்டீங்க. பட் அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஹேஷ் ஆயிருக்கு. ஸோ நவ் யூ ஹேவ் obtained the hashes. அடுத்து வந்துட்டு analyze the hash to identify the algorithm and salt if any. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹேஷை வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் மெயின்லி என்ன பண்ணணும்னா அது என்ன அல்காரிதம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹேஷ் ஆகுறப்போ ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் அது ஹேஷ் ஆகுது. ஸோ நீங்க வந்து அதை கிராக் பண்றப்போ அந்த பர்டிகுலர் அல்காரிதம் வச்சுதான் அதை கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான வந்துட்டு நம்ம மேனுவலா வந்து பண்ண தேவையில்ல. நிறைய ஆன்லைன் டூல்ஸ் அண்ட் ஆஃப்லைன் டூல்ஸ் இருக்கு, we can use that. அடுத்து வந்துட்டு இந்த ஹேஷ் கூட கம்பேர் பண்றதுக்காக, ஓகே இந்த வேர்டா இருக்குமோ இல்லை இந்த வேர்டா இருக்குமோன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு நல்ல வேர்ட் லிஸ்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த கம்பேர் பண்றதுக்கான வேர்ட் லிஸ்ட் வந்து நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன்ல இருந்து எடுக்கலாம். இப்போ நீங்க ஆஃப்லைன்லங்கிறது வந்து கிட்டப்ல இருந்து நம்ம வேர்ட் லிஸ்ட் எடுத்து நம்ம ரன் பண்றது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நீங்களாவே வந்து எதுக்கு நீங்க சப்போஸ் ஒரு வேர்ட் லிஸ்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணணும்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேன், அந்த பிளாகை நீங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். அதாவது நான் ஒரு பாஸ்வேர்டு என்னோட ஹேஷ் நீங்க ஒப்டெயின் பண்ணீங்க, அதை வந்து நீங்க கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஜென்ரலா பப்ளிக் ரெபாசிட்டரி, கிட்டப் மாதிரியான ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி இருந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் எடுக்கிறீங்கன்னு, அங்க தேர் பி வேர்ட்ஸ் லைக் ஜான், ஜாக், அமெரிக்கா, கலிபோர்னியா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்கிறதுனால அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து பாஸ்வேர்டா யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ எதுக்கு சும்மா அந்த வேர்ட்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணணும்? அதே சப்போஸ் எனக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்துட்டு நீங்க cewl அண்ட் crunch மாதிரி டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஒர்க்கிங் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஹேஷ்கேட்டை ஸ்டார்ட் பண்ணி ஹேஷ்கேட்டுக்கு அந்த ஹேஷை கொடுத்துடணும், அது என்ன அல்காரிதம்னு சொல்லிடணும். அது போக அந்த வேர்ட் லிஸ்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, இட் வில் ஸ்டார்ட் கிராக்கிங் அண்ட் யூ மே கெட் த கிளியர் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். நவ் இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் லெட்ஸ் கோ டு கெட்டிங் த பாஸ்வேர்ட் வேர்ட் லிஸ்ட். சரிங்களா? ஸோ லெட்ஸ் சே இது வந்து சம்மன்ஸ் பிளாக். சரிங்களா? ஸோ அவங்களோட பிளாக் போறீங்க, இந்த பிளாக்ல இருக்கிறவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாட் ஆல் மைட் பி த பாசிபிள் பாஸ்வேர்ட்ஸ் சொல்லி. இப்போ இது வந்து ஒரு வேர்ட் பிரெஸ் சைட். ஓகே, இது எப்படி நான் வேர்ட் பிரெஸ் சைட்னு கண்டுபிடிச்சேன்னா இங்க பாருங்க, wordpress.comல ஹோஸ்ட் ஆயிருக்கு. அது போக இங்க வேர்ட்பிரஸோட சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் இஃப் யூ கோ வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க,
பேஜ் ஹோஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். wordpress.com, about, feed. ஓகே, ஸோ வேர்ட்பிரஸ் ரிலேட்டடா நிறைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்குங்கிறதுனால அது போக இந்த மாதிரி WP கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வேர்ட்பிரஸ்ல தான் வந்து WPன்னு சொல்லி இருக்கும். ஓகே, நவ் இந்த வேர்ட்பிரஸ் பத்தி நான் வந்து கொஞ்சம் கூகுள் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அட் தட் டைம் வாட் ஐ கம் டு நோ இஸ் வேர்ட்பிரஸ் சைட்டோட அட்மின் பேனல் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு யூ ஜஸ்ட் ஹேவ் டு டைப் WP-admin. அப்பான் டைப்பிங் WP-admin அது வந்து அந்த பிளாகோட அட்மின் பேனலோட லாகின்க்கு நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு. ஓகே, என்டர் இமெயில் அட்ரஸ் ஆர் யூசர் நேம் அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும் பர்ப் ஸ்வீட் யூஸ் பண்ணி ஜானு, ஜாக்கு, ஜில்லு அந்த மாதிரின்னு. பட் தட் இஸ் டைம் வேஸ்ட். அது போக வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல அடிக்கடி ரொம்ப நிறைய ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்க ஐபியை வந்து டைம் அவுட் பண்ணிடும். அப்போ வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஐ வில் கோ பேக். அந்த சைட்டை வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். அப்சர்வ் பண்றப்போ ஓகே வாட் ஆல் குட் பி மை யூசர் நேம்ஸ் சொல்லி நான் கெஸ் பண்றப்போ சைட் ஃபுல்லா பாக்குறேன். ஓகே, இதோட சைட் ஓனர் பேர் வந்து ராகவா ஆனந்த். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் வந்து அவங்களோட யூசர் நேமா இருக்கும் இல்லையா. ஸோ லெட் மீ காப்பி தட். ஸோ லெட்ஸ் டைப். இப்போ ராகவானந்தன் சொல்லி இருக்கு. லெட்ஸ் சும்மா நம்ம கெஸ் பண்றதுக்கு 1111 அந்த மாதிரி ஒரு யூசர் நேம் கொடுக்கலாம். யூசர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுது. அதே வந்துட்டு லெட்ஸ் கிவ் சம்திங் லைக் ராகவா ஆனந்தன். ஓகே, யூசர் நேம் அக்செப்டட். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, நவ் there is a good chance, அதாவது there is a very good probability that இந்த யூசரோட பாஸ்வேர்டு வந்து சம்வேர் ரிலேட்டட் டு த கண்டென்ட்ஸ் இந்த சைட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் வந்து அவர் பத்தி இருக்குன்னு வைங்க, அவர் பத்தி அபவுட் அதெல்லாம் அவர் பத்தி எல்லாம் இருக்கும். ஸோ இதுல வந்து அவர் டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், அவர் பிறந்த ஊர் இருக்கலாம், தெரிஞ்சவங்க பேர் இருக்கலாம் இந்த சைட்ல. ஸோ அப்போ அதுல ஏதாவது ஒண்ணு அவங்களோட பாஸ்வேர்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த வெப்சைட்டை ஃபுல்லா போய் பார்த்துக்கிட்டு அதுல இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இட் இஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். நம்ம மேனுவலா போய் அதெல்லாம் தேடி பார்க்கறது வந்து ரொம்ப டயர்டான விஷயம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் யூஸ் அ டூல் கால்ட் cewl. Okay, so what you do is cewl cewl -help. ஓகே, ஸோ cewl ஹெல்ப் அடிச்சிங்கன்னா அந்த சைட் வரும். அந்த சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அந்த டூல் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். ஸோ cewl -help டைப் பண்ணீங்கன்னா அந்த cewl யூசேஜ் டீட்டெயில்ஸ் வரும். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் cd desktop. ஓகே, இப்போ cewl அந்த சைட்டோட லிங்க் இதை வந்து ஒரு ஃபைல்ல நம்ம சேவ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஹேஷ்கேட் கொடுக்க முடியும். ஸோ -w அந்த ஃபைல் நேம் வந்துட்டு லெட்ஸ் கீப் இட் சம்திங் லைக் password.txt. It will take some time for it to complete. Now the word list generate ஆயிடுச்சு. Let's just have a look at the word list. Okay, so இது இருக்கு. full word list பார்க்கலாம். அந்த சைட்ல இருந்து all possible words இருக்கு. ஸோ அங்க he's mentioned something like Vijaya, Ranjit, Chandigarh, which may be his place of birth. So there's a good chance that he could use that as his password. There are different words. Okay, now let's do one more thing. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க ஹேஷ்கேட் கொடுத்தா it will start brute forcing, no doubt. But there is a good chance
that இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சண்டிகர்ங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. இந்த சண்டிகர்ங்கிற வேர்டை வந்து அப்படியே வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு பதிலா ஆட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, சேம் இந்த ஏக்கு பதிலா ஆட் யூஸ் பண்ணிருக்கலாம். அதே ஐக்கு பதிலா ஒன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ தேர் ஆர் சம் ப்ராபபிலிட்டி லைக் திஸ் இல்லையா. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து நீங்க கெஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஸ்மால் லெட்டரு, அப்புறம் இதுக்கு கேபிட்டல் லெட்டர், தென் அகேன் திஸ் இஸ் ஸ்மால் அண்ட் தென் திஸ் இஸ் பிக். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா கொடுத்து நீங்க காம்பினேஷன் மேனுவலா ரெடி பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா crunchங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் டைப் crunch -e. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற வேர்டு. ஓகே, நவ் அதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த ஏக்கு பதிலா இஃப் யூ வாண்ட் டு ரெப்ரசென்ட் இட் அஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அட் டாலர் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி நீங்க சஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் பிளேஸ் திஸ் ஒன் ஹியர். ஓகே, இந்த சிம்பிள் நீங்க அதாவது எக்ஸ்போனென்ஷியல் சிம்பிள் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஏ இந்த இடத்துக்கு பதிலா லைனா இட் வில் ரீப்ளேஸ் இட் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு கிவ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ். இப்போ சண்டிகர் வந்துட்டு is a 1 2 3 4 5 10 letter word. Okay, so minimum length வந்து நீங்க 10 கொடுக்கணும். maximum எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், but for demo purposes let me stick to 10. so now when I hit enter 33 words புதுசா ஜெனரேட் ஆயிருக்கு. அது என்னன்னா வந்து அந்த ஏ மட்டும் ரீப்ளேஸ் ஆயிட்டே வந்திருக்கு பாருங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு. ஓகே, so ch at நம்மளோட ஆட் சண்டிகர் இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் சப்போஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாம எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் கமா. அதே மாதிரி எல்லாமே சில இது மட்டும் நம்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் பர்சன்டேஜ் சிம்பிள். அது போக எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் at. Now if you again hit enter the first 3 letters மட்டும் differentiate ஆயிட்டே வந்திருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கு. Okay, so using this tool you can mutate the entire word list. Now next up let's go to Hashcat. Hashcatங்கிற டூலை வந்து you can download from their site. Hashcat binaries ன்னு போயிட்டு you can download it from here. Okay, so it's the world's fastest password cracker and only in-kernel rule engine. GPU டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட NVIDIA இல்லை AMD மாதிரி டிரைவர்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமாக ஹேஷ்கேட் வந்து ரன் பண்ணலாம். அது இல்லைன்னா கூட யூ கேன் ஸ்டில் ரன் ஹேஷ்கேட், ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அடுத்து வந்துட்டு லெட்ஸ் ஜென்ரேட் அண்ட் MD5 பாஸ்வேர்ட். இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு டேட்டா பேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. லெட்ஸ் அவரோட டேட்டா பேஸை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. அவரோட பாஸ்வேர்டு வந்து CHANDI சண்டிகர்னு வச்சுக்கலாம் அவரோட பாஸ்வேர்டு. ஸோ அந்த சண்டிகர் என்டர் பண்றப்போ அதோட MD5 ஹேஷ் வந்து இதுதான் வரும், அதோட MD5 ஹேஷ். ஓகே, காப்பி திஸ். நெக்ஸ்ட் அப் இந்த டூல்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இல்லையா ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட், அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். காப்பி ஹேஷ்கேட் இருக்கிற ஃபோல்டருக்குள்ள நான் அதை காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து காப்பி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஹேஷை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நம்ம MD5 சொல்லி நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம், பட் இன் சம் கேசஸ் யூ மே நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை என்ன டைப் ஆஃப் ஹேஷ்னு சொல்லி, வெறும் ஹேஷ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஐ யூஸ் சம்திங் கால்ட் அஸ் ஹேஷ் ஐடி.
நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் டைப் python -m pip install #id. இதே மாதிரி ஸோ என்னோடது வந்து ஆல்ரெடி அந்த டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் டூல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா pip #id டைப் பண்ணிட்டு அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஹேஷை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ என்டர் அடிச்சேன்னா ஸோ அந்த டூல் கெஸ் பண்ணி சொல்லும் அது என்ன ஹேஷ் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு. இட் கேனாட் பி டைரக்டா அக்யூரேட்டா இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் கெஸிங் MD5 இருக்கு பாருங்க, MD5 கெஸ் பண்ணிருக்கு. அது போக இன்னும் நிறைய ஹேஷஸ் வந்து கெஸ் பண்ணிருக்கு. ஸோ தட்ஸ் வை வி சே பாஸ்வேர்ட் கிராக்கிங் இஸ் ரிலி டஃப். ஏன்னா வந்து ரொம்ப அக்யூரேட்டா கெஸ் பண்றது வந்து கஷ்டம். நெக்ஸ்ட் லெட்ஸ் யூஸ் Hashcat. ஸோ Hashcat யூஸ் பண்றதுக்கு hashcat32.exe ஹெல்ப் நீங்க அடிச்சிங்க வைங்க, அதோட யூசேஜ் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த யூசேஜ்ல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா இந்த வேல்யூஸ் தான். இது என்னன்னா வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேஷ்க்குமே வந்துட்டு ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை வந்து நீங்க Hashcat கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் MD5னா நீங்க வந்து நம்பர் 0 கொடுக்கணும். அதே MD4னா 900 கொடுக்கணும். லைக் தட் SHA-1னா 100 கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிடணும் ஹேஷ் மோட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் அப் ஸோ இப்போ நான் அந்த டூல் யூஸ் பண்ண போறேன். ஸோ Hashcat -A0, அதாவது இது அட்டாக் மோடு, அது அப்படியே -A0ன்னு சொல்லி நீங்க வைக்கலாம். அடுத்து வந்துட்டு -M0 MD5ங்கிறதுனால மோடு வந்து 0. அடுத்து வந்துட்டு ஹேஷ் டைப் பண்ணிருங்க. அடுத்து வந்துட்டு wordlist கொடுக்கணும். நம்ம இதுல வந்துட்டு password.text. ஓகே, ஸோ என்டர் அடிச்சிங்கன்னு வைங்க. சாரி, Hashcat32.exe. ஓகே, ஸோ when you run this என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் இல்லை. என்னோட சிஸ்டம்ல வந்துட்டு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஃபார் நவ் இட்ஸ் சேயிங் தட் கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் இல்லை, ஸோ ரன் ஆக முடியாது. இஃப் யூ வாண்ட் டு ரன் யூ ஹேவ் டு யூஸ் த கமாண்ட் -force. ஸோ நீங்களும் அப்டேட் பண்ணுங்க, -force மட்டும் ஆட் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கிராஃபிக்ஸ் கார்டு என்டர் அடிச்சிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ரூட் ஃபோர்சிங். இப்போ அது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த கரெக்டா அந்த பாஸ்வேர்டு வந்து கெஸ் பண்ணிருச்சு. ஹேஷுக்கு பின்னாடி இருக்கிற பாஸ்வேர்டை கெஸ் பண்ணிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ பாஸ்வேர்ட் கிராக்கிங். இதே இடத்துல வந்து சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு சால்ட்டா இருந்துச்சுன்னா அந்த சால்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கிராக் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பாஸ்வேர்ட் கிராக்கிங். தேங்க்யூ.